யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான்காவதாக கர்த்தர் சிலுவையிலே பேசினதான வார்த்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். 29 வாசிக்கலாம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு ஆண்டவருக்கு ஒரு தாகம் சிலுவையில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிலுவை மரணத்தை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்க வேண்டியது. உடனடியாக சிலுவையிலே ஜீவன் போகாது. அதுக்காகத்தான் அந்த மரணத்தை ரோமர்கள் செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கையிலும் காலிலும் தான் ஆணிகளை அறைவார்கள். அப்படி அறையும்போது இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போய் ரொம்ப தாமதமாகத்தான் ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும். அது மிக கொடுமையான தண்டனை. நம்முடைய உடல் ஜீவனை பாதிக்கிற இருதயத்தையோ முதலாவது ஒன்றும் செய்யாமல் கை கால்களிலே தான் ஆணிகளை அறைவார்கள். அப்போ இரத்தம் கொஞ்சமாக சரீரத்திலிருந்து வெளியேறி அது மரணத்தை உண்டாக்கும். ஆண்டவர் சீக்கிரமாக மரித்து போனார். மற்றவர்கள் அப்படி சீக்கிரமாக மரிக்க மாட்டார்கள். அதனால் அவர்களை என்ன செய்வார்கள் என்றால் எலும்புகளை முற்றிலுமாக உடைத்து நொறுக்கி கடைசியாக கொடுமைப்படுத்தி சாவடிப்பார்கள். அப்போ அந்த இரத்தம் அவருடைய உடலை விட்டு வெளியேற முந்தின நாள் இரவிலிருந்தே அவர் முழுவதுமாக மரண ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார் என்றே சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த இரவே அவருக்கு மிக பயங்கரமான வேர்வை துளிகள் அவருடைய உடம்பிலே, அது மனிதர்களுக்கும் சிலருக்கு வருகிறதாகவே சொல்லுகிறார்கள். அது கோடிகளிலே ஒருவருக்கு அப்படி ஏற்படும். அதிகமான ப்ரெஷர், அதிகமான மன அழுத்தம், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த இரத்தத்தினுடைய நாளங்கள் வெடித்து சிதறும். வேர்வைக்கு பதிலாக இரத்தமே வரும். அந்த ஒரு கடினமான சூழ்நிலையை முந்தின இரவு வேற அவர் கடந்திருக்கிறார். அவருடைய உடலில் வேர்வை அதிகமாக வெளியேறும்போது குடிக்க என்ன தேவைப்படும்? ஆமாம், கேட்போம். அங்கே இரத்தமும் வேர்வையும் சிந்தி நிற்கிறார். அவர் குடிக்க தண்ணீர் கேட்கிறதான ஒரு நிலைமை. நமக்கெல்லாம் தண்ணீர், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த ஆண்டவர் தண்ணீர் இல்லாமல் அந்த சூழ்நிலையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே யோவான் அப்போஸ்தலன் இதை எழுதும்போது ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனமாகவே எழுதுகிறார் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் கவனித்து பார்த்தால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. என்ன வேத வாக்கியம்? 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். தாவீது 2 சங்கீதம் எழுதியிருக்காரு. சிலுவை மரணங்களை நினைவு கூறும் வண்ணமாக கிறிஸ்துவின் மரணத்தை. ஒன்று சங்கீதம் 22, இன்னொன்று சங்கீதம் 69. இங்கே 69ஆம் சங்கீதம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 21ஆம் வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் இங்கே கவனம், ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்கா? அவருக்கு தாகம் வந்தது உண்மை. அவர் மனிதனாகவே மரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த தாகமான நேரத்திலே தனக்கு ஆதரவாக கொஞ்சம் தண்ணீரை கேட்டார். இவங்க ஏன் கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க? ஆண்டவர் மேலே ரொம்ப கோபத்தினால கொடுத்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுவும் இருந்தது. ஆனால் இந்த கசப்பு கடந்த காடி என்பது எதை குறிக்க என்ன ஒரு காரியம் என்றால், அதை எல்லா சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகளுக்கும் கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய வலிகளை மறக்க பண்ணுவார்களாம். அதுதான் அந்த சிலுவை மரணத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது. அவர்கள் தண்ணி கேட்டால் இதை கொடுப்பார்கள். இது முற்றிலுமாக அவர்களை மறக்கடிக்க பண்ணி அவர்களுடைய சுய நினைவை எடுத்து போட்டு அவர்களை அந்த வழியை தாங்க வைக்குமாம். அதனால்தான் அந்த ரோம சேவகர்கள் இப்படி தண்ணீர் கேட்கிறவர்களுக்கு இதை கொடுப்பார்கள். ஆனால் இயேசு அதை மறுத்ததனுடைய நோக்கம் நம்முடைய கசப்பையும் நம்முடைய வழிகளையும் நீக்குவதற்காக அவர் அதை மறுத்து வழியோடே கடைசி வரை தொங்கினார்.
அல்லேலூயா. அதாவது மதுபானத்தை போன்ற ஒரு பானம் அது. அதை குடிக்க கொடுக்கும்போது தன்னை மறந்து அந்த வலிகளை அப்படியே அது நீக்கி, அதை சொல்லி பார்த்தீங்கன்னா அது முந்தின நாள் மதுபானம் அடித்தவர்களை போட்டு அடிப்பார்கள் தெருக்களில் அவன் பேசுவதற்கு. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே செய்யாது. அடுத்த நாள் காலையில் கேட்டிங்கன்னா என்னடா இவ்வளோ உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அதை மறக்க பண்ணுவதற்காக கொடுக்கிற ஒரு காடி இது எல்லாருக்குமே கொடுக்கப்படுவதாகவே சொல்லுகிறார்கள். அப்படி கொடுக்கப்படுகிற அந்த காடியை இயேசு வேண்டாம் என்று நமக்காக அந்த கசப்பையும் அந்த கடினத்தையும் கடந்து போனார். அதனால தேவனுடைய பிள்ளைகள், அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய கசப்பை தேவன் மாற்ற விரும்பினார். நான் பாவத்தினால் இந்த உலகத்தில் உண்டான கசப்பை நீக்க விரும்பினார். இதற்கு முன்னாக இதற்கொத்த ஒரு சம்பவம் வேதத்தில் நடந்திருக்கிறது. இந்த சிலுவைக்கு முன்னாக சில ஆண்டுகளுக்கு முன்னாக இயேசு இதை போல ஒரு இடத்தில் தண்ணீர் கேட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. எங்கே கேட்டார்? சமாரியா ஸ்திரீயின் இடத்திலே போய் தண்ணீர் கேட்டார். அது ஒரு சம்பவம், இது ஒரு சம்பவம். இது கஷ்டமான நேரத்தில் தண்ணீர் கேட்கிறார். அங்கே அந்த அம்மா குடத்திலே தண்ணீர் இறைத்து கொண்டு இருக்கும்போது இயேசு ஒரு மத்தியான வேலையில் அந்த இடத்துல நிற்கிறார். சரியான மத்தியான வேலை, சாப்பாட்டு நேரம். பக்கத்தில் இருந்த சீடர்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டார். சீடர்களை பார்த்தீங்களா? சாப்பாடு வாங்க எத்தனை பேராக போனாங்க? 12 பேராக போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போயிட்டாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. நம்ம ஆளுங்க எப்படி பாருங்கள். ஆனால் யாருமே இயேசுவோட கூட இல்லை. எல்லோரும் கிளம்பிட்டா. கடைக்கு போகிறேன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், குஷி. எல்லோரும் கிளம்பிட்டான். கடைக்கா நான் அந்த பக்கம் வர்றேன்னு. யாருமே இயேசுவோட நிற்கலை. அப்போ தான் இயேசு பார்த்தாரு, அந்த கிணத்தங்கரையில் ஒரு அம்மா இறச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது அவர் பக்கத்தில் போய் எனக்கு தண்ணி தா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா பாட்டுக்கு, நீர் யூதனா இருக்க, சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் நீர் தண்ணீர் கேட்கலாமா? அந்த அம்மா சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. சமாரியா வழியா அந்த பக்கம் எருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு போனால் ரொம்ப ஷார்ட் ரூட்டான். ஆனால் இந்த யூதர்கள் ஜாதி பார்த்து சமாரியா வழியாக போகாமல் பல கிலோமீட்டர் சுற்றி போவாங்களாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய இருதயத்தோடு அவங்க உடம்போடு இந்த ஜாதி ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இயேசு எல்லாருக்காக வந்ததுனால சமாரியாவுக்கும் போனார். அல்லேலூயா. அவர் எல்லாருக்கான தெய்வமானதுனால அங்கே போனார். உடனே தான் இயேசு சொல்கிறாரு, நான் தாகத்துக்கு தான்னு உன்னிடத்தில் கேட்டது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ எனக்கு தண்ணீர் கொடுக்காம என்கிட்ட என்ன செஞ்சிருப்ப? தண்ணீர் கேட்டிருப்ப. ஏனென்றால் நான் குடிக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆன பிறகும் நமக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் நாம் அனுபவிப்பதோ நாம் அதை பெற்றுக்கொள்வதோ தவறல்ல. அந்த தாகம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் இன்னும் தேவன் கொடுக்கிற தண்ணீரை நாம் கொடுக்கவில்லை. இன்னும் அநேக சமாரியா ஸ்திரியை போல தான் நம்ம ஆண்டவர் யார் என்று அறியாதபடிக்கு இன்னும் இந்த உலகத்தின் தாகத்தின் மேல் ஏங்கி கொண்டே இருக்கிறோம். அந்த அம்மா ஒரு புறஜாதி அம்மா, அந்த அம்மா ஆண்டவர் தெரியாத அம்மா. அந்த அம்மா சொல்லுது, நீர் தாகத்துக்கு தான் ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவரை குறித்து அறிய முடியவில்லை. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வேகமாக வாசிங்க, முடிக்கலாம். யூதர்கள் சமாரியனை சம்பந்தம் இல்ல தாகத்துக்கு தா என்று ஆண்டவர் கேட்கும்போது அந்த ஆண்டவர் திரும்ப பதில் சொல்லுவார் பாருங்க. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். சிலுவையில இயேசுவை அறிஞ்சவங்க யாரு தண்ணி கேட்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தான்னா அவ்வளவு பேர் சிலுவைக்கு முன்னாடி முழங்கால் போட்டிருந்தானா இறக்கம் கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அந்த சிலுவை தொங்கின நேரத்தில் கூட பக்கத்தில் இருந்த கல்லனுக்கு இறக்கம் கொடுத்தாரு. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யார் என்பதை நாம் அறிந்து செயல்படணும். தேவன் மக்கள் ஒரு 10 பேரை பிடிச்சு ஒரு ராஜா ஒரு தடவை மரண தண்டனை கொடுக்கும்போது அங்கே 10 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. மேலிருந்து ஜீவ கிரீடம் இறங்கி வருகிறது. அடிக்கடி நான் சொன்ன ஒரு சம்பவம் தான். அப்போ ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவரை மறுதலித்து விட்டு இறங்கி வருகிறான். அந்த மரண தண்டனை கொடுக்கப்படுகிற இடத்துல இந்த பக்கத்தில் நிற்கிற ஒரு இராணுவ அதிகாரி அந்த இடத்துல போய் நின்று கொண்டுக்கிறான். ராஜா கேட்குறான், என்னடா அவன் மறுதளிச்சு இங்கே வந்துட்டான், நீ அங்கே போய் நிற்கிற அப்படின்னு. அப்போ தான் இந்த பக்கத்தில் மறுதளித்து நின்ற இராணுவ வீரன் பார்க்கிறான், 10 கிரீடங்கள் மேலிருந்து இறங்கி வருகிறது. 9 கிரீடங்கள் அவரவருடைய தலையிலே வைக்கப்படுகிறது. ஒருவனுடைய கிரீடம் மாத்திரம் மேலே ஏறி போகிறது. அந்த பாக்கியத்தை இந்த இராணுவ வீரன் பெற்றுக்கொண்டு மரித்து இயேசுவோடு சேர்க்கப்படுகிறான. இது கடைசி நேர கிருபை,
கடைசி நேரம் இரக்கம். ஆனால் நமக்கோ தேவனுடைய இரக்கம் கிடைத்திருக்கிறது. இங்கே சிலுவையில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார், தண்ணீர் கேட்கிறார். ஆனால் அங்கே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தால் இரக்கம் கிடைத்திருக்கும். இன்னைக்கு உலகத்துக்கு இயேசுவை எப்படி பார்க்குறாங்கன்னா, சிலுவையில் மரித்தவரா, மரித்து போனவரா பார்க்குறாங்க. நமக்கோ இயேசு ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்வே அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த அம்மாவுக்கு முதல்ல தெரியல. ஆண்டவர் அப்படியே பேசிட்டே வர்றாரு. கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா? போய் உன் புருஷனை கூட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மாட்ட ஒரு தேவைக்காகத்தான் கர்த்தர் அப்படி பேசினார். புருஷனை கூட்டுவான்னு சொன்னோன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு புருஷனே இல்லை. நீ உண்மையாக தான் சொல்கிற, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ உன்கிட்ட இருக்கிறவன் புருஷனே கிடையாது. அப்போ அந்த அம்மா எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. 5 புருஷன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6ஆவதா ஒரு ஆளை சேர்த்து வச்சிருக்கிற அம்மா. இந்த அம்மாவை தேடி இயேசு வந்திருக்கிறாரு. ஏன்னா இயேசு எல்லாருக்கும் தேவையானவர். அல்லேலூயா. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல சொன்னவன ஆடி போயிட்டார். ஆத்தாடி, உம்மை பார்த்தா தீர்க்கதரிசின்னு பார்க்குறேன், என் வாழ்க்கையை ஆணி வேற அக்கு வேற பிரிச்சுட்டிங்களே. எனக்கு 5 புருஷர் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க, இப்போ இருக்கிற ஆள் எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அம்மா ஆடி போய் ஊருக்குள்ளே போய் மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். மேசியாவை பார்த்தோன்னு யூதர்களுக்கு தெரியல, சமாரியா ஸ்திரிக்கு தெரிஞ்சிருக்கு. மேசியாவை பார்த்தோன்னு இந்த உலகத்தில் இருக்கிற படித்தவனுக்கும் பட்டதாரிகளுக்கும் அறிஞர்களுக்கும் தெரியல, பேதைகளாகிய நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவாகிய மேசியா நம்மை தேடி வந்ததை பார்த்திருக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம் பாருங்க. வேற யாருக்கும் கிடைக்கல, இந்த அம்மாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. நாங்கள் மேசியாவை கண்டோன்னு ஊரையை கூட்டிட்டு வந்துட்டா, பைபிளில் ஒரு ஊரையே ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தின ஒரே அம்மா இந்த அம்மா தான். ஹல்லேலூயா. அது இதிலிருந்து நான் என்ன உணர்கிறேன் என்றால், இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்கள் முழுவதும் அழிந்து போகிற ஜனத்தின் மேலே தாகம் உள்ளவராயிருந்தார். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாகம் எடுக்குதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவுடைய தாகம் உங்களுக்கு வருமானால், அழிந்து போகிற ஜனங்களை குறித்து நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நிச்சயமாக அழிந்து போகிற பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து, அழிந்து போகிற சொந்தக்காரனை குறித்து, அழிந்து போகிற மாமா மச்சானை குறித்து எந்த பாரமும் இல்லை, ஜபம் கூட பண்ணலைன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு ஒரு நாளும் தகுதி இல்லை. நம்முடைய குடும்பத்தினர், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இயேசு கடைசி வரை அந்த தாகத்தோடு தான் அவர் தெரிந்தார். கடைசி வரை மக்களுடைய ஆத்மீக பாரத்தை, இந்த ரட்சிப்பை குறித்த பாரம் நமக்குள்ளே அவருக்கு தாகம் அப்படித்தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சமாரியா ஸ்திரீயினிடத்தில் தண்ணியும் வாங்கி கொடுக்கவில்லை, சாப்பாடு வாங்க போனவனிடத்தில் சாப்பாடும் வாங்கி சாப்பிடவில்லை. ரெண்டையுமே வெறுத்து விட்டார். இவங்க வேகமாக நல்ல ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, ஆண்டவரை பிரியாணி கொண்டு வந்துட்டோம், அடித்து ஏற்றுங்க அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. போங்கப்பா, நீங்கள் என் பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமாக இருக்கிறது. அவர் நினைச்சார், எவனோ ஒருத்தைய கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க போல இயேசுவுக்கு அப்படின்னு. இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. என்னடா நம்ம போன கேப்பில் எவனோ சாப்பாடு கொடுத்துட்டான் போல, இவர் சாப்பிட்டார் போலன்னு. இல்லை, அவர் தண்ணியும் குடிக்கவில்லை, அவர் ஆகாரமும் புசிக்கவில்லை. அவர் சொன்னார், சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷம் சொன்ன போது என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இயேசு தாகத்தில் உங்களுக்காக எனக்காகத்தான் தொங்கினார். தாகம் தாகம் என்றார், எனக்காக ஏங்கி நின்றார், என்னுடைய பாவங்களை சுமந்தார், என் வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்றினார். அவர் எனக்கு கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து விட்டு அவர் இடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களைப் போல கசப்பான வாழ்க்கை உள்ளவர்களை மதுரமாக்க என் சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை மறந்து போகக்கூடாது. வெட்கத்தை விட்டு எப்படியாவது நம்ம அந்த சுவிசேஷத்தை, ஏனென்றால் இயேசு அவர்களை நோக்கி 34வது வசனம் சீஷர்களை பார்த்து சொல்றார், வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, என் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்ப அந்த நேரம் அவருக்கு மதியான சாப்பாடு இல்லை. அவர் அப்படிதான் பழகி இருக்கார் போல. தண்ணியும் குடிக்கல. அங்கே தாகம் வந்து நமக்கு தண்ணி குடிக்கலைன்னா அவ்வளவுதான். அதுவும் இந்த கோடை காலத்தில் மடக்குன்னு என்ன செய்வோம், திடீர்னு ஒரு செம்பை கொடுத்தாலும் குடிச்சிட்டு வெறும் செம்பை வச்சுருவோம். ஆனால் அவர் தண்ணி குடிக்கல. அவர் இங்கே தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை, ஆனால் முடிஞ்சுன்றாரு. எல்லாம் போஜனமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று. கண்களை பார்க்கணும். அழிஞ்சு போகிற மக்களை, சுற்றி இருக்கிற மக்களை, அவங்களாவது அறுப்பு காலத்துக்கு கொஞ்சம் தாமதமானுட்டாங்க. நம்ம இன்னைக்கா நாளைக்கான்னு நினைக்கிறோம். எப்போ எஜமானன் வந்து இறங்குவாருன்னு தெரில.
இந்த அறுப்பு காலத்துக்கு முன்னாக விளைந்து கிடக்கிற இந்த வயல் நிலங்களை அறுக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கவனிங்க. விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். யார் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறாரு. அதனால நமக்கான ரெண்டு நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், சிலுவையில் அவர் தாகத்தோடு தொங்கினதற்கு காரணம், தண்ணீர் இல்லாமல் தொங்கினதற்கு காரணம், கசப்பை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற. ஆனால் அந்த மதுரமாய் மாற்றப்பட்ட நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. அவன் சொல்லுவான், இந்த இயேசுவை கும்பிட்டுட்டு இந்த ஆட்கள் பண்ணுற சேட்டையை பாரு. இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சம்னா எப்படி தெரியுமா? நான் நடக்கிற வழியை பார்த்து இந்த இயேசு வேணும்னு ஒரு 10 பேர் வரணும், என் பேச்சை பார்த்து வரணும், அதாங்க வெளிச்சம். உண்மையை சொல்லப்போனால் அந்த வெளிச்சமாக இருக்கிறங்கிற வார்த்தை நான் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாமல் என் வீட்டை எட்டி பார்க்குறவனுக்கு தெரியணும், இவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேணும். அதுதான் அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, சொல்லி இயேசுதான் தெய்வம்னு நான் மற்றவனுக்கு சொல்கிறத விட என் வாழ்க்கை பலரை கர்த்தரோடு இணைத்து கொண்டு வரட்டும். பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு எழுந்து நின்று, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். 4 இடத்துல வேதத்தில் இந்த வசனம் இருக்கிறது. ஆனால் 4 இடத்திலும் ஒரு வார்த்தையை நான் ஆண்டவர் பதிவு செய்திருந்ததை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இலவசமாய் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். எப்படி கொடுப்பாரா? இலவசமாக கொடுக்குறேன். இந்த உலகத்தினுடைய பொருட்கள்லாம் நமக்கு தாகத்தை உண்டாக்குது, எதுவுமே இலவசமாக தரமாட்டேறான். பைக்கு வேணுங்குது, காரு வேணுங்குது, வீடு வேணுங்குது, நிலம் வேணுங்குது, நகை வேணுங்குது, எல்லாமே காசு கொடுத்தா தான் தர்றான். வாங்கின உடனே சந்தோஷத்துக்கு பதிலாக என்ன தான் வருது? இந்த உலகத்தின் பொருட்களை வாங்கி பாருங்கள், வாங்கின உடனே ஐயோ மறுபடியும் இந்த கடனை கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே, லோனு கட்டணுமே, வாங்கிட்டோமே, என்ன சீட்டு கட்டணுமே, ஐயோ அப்படின்னு உட்காந்துருக்கும். இந்த உலகத்தின் பொருளெல்லாம் நமக்கு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்குது. ஆனால் இயேசு எப்படியா? ஏசாயா 55:1 வீட்டில் போய் வாசிச்சுக்கிறேங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 வாசிச்சு பாருங்கள். இலவசமாக தர்றாராம். அப்போ இலவசமாக தர்றவர் இடத்துல வாங்கி கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 21:6, வெளிப்படுத்தல் 22:17 அதை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும். பாத்தீங்களா, அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆயிற்று அல்பாவும். முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறாரு. ஆயிற்று அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் தான் தொடக்கமும் முடிவுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் தான் எல்லாமா இருக்கார், அவர் தான் தொடக்கமா இருக்கார். நம்ம வாழ்க்கைக்கு தொடக்கமும் அவர் தான், நம்ம வாழ்க்கைக்கு முடிவும் அவர் தான். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருற்றில் இலவசமாய் கொடுப்பாராம். ஜீவ தண்ணீர் எப்படி கொடுப்பாரா? அப்போ உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற கசப்புகள் நீங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஒண்ணு தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில். அவர் தாக எடுக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறார். 22:17 வசனத்தை வாசிங்க. 22 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரும் மனவாட்டியாகிய சபையும் வா வா வாங்கன்னு ஆண்டவரை கூப்பிடுறாங்களாம். வா என்கிறார்கள். கேட்கிறவனும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் வா என்பானாக. ஆண்டவரை வா என்று வாருங்கள் என்று கூப்பிடுவோம். தாகமாய் இருக்கிறவன் வர கடவன். தாகமாய் இருக்கிறவர்கள் வாங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். விருப்பம் உள்ளவன். நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் தண்ணியெல்லாம் கொண்டு போகிறதில்ல இந்த காலத்தில். அப்போ என்ன செய்யறதுன்னா, பக்கத்து வீடுகளில் போய் தண்ணி கேட்டால் அடிச்சடிச்சு விரட்டுவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ராம்நாட்டுக்காரங்களுக்கு தண்ணியோட பிரச்சனை தெரியும். இப்போல்லாம் வர மாட்டேங்குது. உங்கள் ஏரியாக்கெல்லாம் வருது போல், இங்கெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால யாருமே வர்றதில்லை. கோடை காலத்தில் அங்கேயே வியாபாரம் ஆயிடுது போல். இங்கே அக்குவாவும் வர மாட்டேங்குது, எந்த தண்ணியும் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன்னா தண்ணிக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஜீவ தண்ணீரையே நமக்கு இலவசமாக தருகிறேன் என்று சொல்லுகிறார். தாகமுள்ளவன் என்னிடத்தில் வர கடவன், விருப்பம் உள்ளவன், ரொம்ப முக்கியம், ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். யாருக்கு தான் கொடுக்க போகிறாரா? விருப்பம் உள்ளவன். அப்போ நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படி இயேசு தாகத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு தான் தொங்கிட்டார்.
எதுவும் வேண்டாம், இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிடுறேன், ஹல்லேலூயா, இந்த சிலுவையை சுமந்து முடிச்சிடுறேன். அதுக்காக அவர் எந்த பிரதிகூலனையும் எந்த பிரதிபலனையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கஷ்டத்தோடு, அதாவது இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக தாய் தகப்பன் கஷ்டப்படுறதை விட 100 மடங்கு இயேசு நமக்காய் கஷ்டப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருக வேண்டாமா? அவரிடத்தில் நெருங்க வேண்டாமா? அவரிடத்தில் ஓடி வர வேண்டாமா? இன்னும் விசுவாசிகளை பார்த்தா அற்பமான உலக காரியங்கள் மேலே தான் தாகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தாலும் மனிதர்களுடைய உபதேசங்களை தான் அவங்க பிடிச்சிக்கிட்டு சுற்றி இருக்கிற மக்களுடைய கலாச்சாரங்கள், அற்பமான இந்த உலகத்தின் காரியங்களில் நாட்டம். என்ன வேதம் என்ன சொல்லு தெரியுமா? பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயம் இன்றைக்கி மக்களுக்குள்ளே வராதனால தான் அவங்களுக்கு எந்த காரியத்திலையுமே தாகம் தீரவே இல்லை. உண்மையில் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன தெரியுமா? தீமையை வெறுப்பது. வெறுப்பு வரணும். இந்த உலகத்தின் மேலே வெறுப்பு வர்றவனுக்கு தான் அந்த இருதயத்தில் ஒரு பெரிய சொல்லி முடியாத சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வரும். அது வர அது இல்லையே, இது இல்லையே, இந்த இல்லையேங்கிற வார்த்தை சாகிற வர இருக்கும். ஆனால் இயேசு உள்ளே வந்துட்டார்னு அந்த வார்த்தைக்கு இடம் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். அதுதான் பிரச்சனை. தேவை இல்லாமல் உங்களை விட எங்களுக்கு தேவை இருக்குங்க, 1000 தேவை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் பார்க்க முடியாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக நடத்திக்கிட்டே இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை அவர் தான் செய்கிறார். உண்மையாக இந்த மாதத்து 3வது மாதம் முடிஞ்சு நிற்கும் போது எத்தனையோ கண்கள் இந்த பாட்டை பாடும்போதே அவ்வளோ சந்தோஷம் வருது. எத்தனை தேவைகள், எத்தனை பிரச்சனைகள். 2 நாளைக்கு ஒரு இந்த திங்கக்கிழமை இந்த பெயிண்ட் அடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். சரி, அவன் பெயிண்ட் அடிக்க வந்துடுவானே அப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். திடீர்னு காரில் போகும்போது மொத்தமாக அந்த காரில் பிரச்சனை வந்து சத்தம் கேட்டு என்னென்னமோ ஆயிடுச்சு. ஏன்னா அதை நம்ம இப்போ இது ஒர்க் ஷாப்புக்கு விடுறதே இல்லை. அப்பப்போ உடம்புக்கு ஒர்க் ஷாப்பு பார்க்குற மாதிரி காரையும் விடணும். கொண்டு போனால் அவன் பாட்டுக்கு நிறைய பில்லு சொல்லிட்டான். என்னடா இந்த பக்கம் வேலைக்கு வேறு ஆளை வர சொல்லிட்டோம், இப்படி வேற வந்துச்சு, அப்போ என்ன செய்கிறதுன்னு. ஆனால் காலை மாலையில் தேவைகளோடு நம்ம சிக்கி தவிக்கிற நேரத்துலலாம் ஆண்டவர் எப்படி செஞ்சார், எப்படி நடத்தினார்னா தெரியாது, அவர் நடத்தி முடிச்சிருவார். அல்லேலூயா. அதை குறித்து சிந்திக்காதபடி கர்த்தர் நடத்துகிறார். அதுதான் கர்த்தருடைய கிருபை. நான் இன்னொரு நினைச்சு பார்த்தேன், மாத கடைசியில் அவன் காசு இருக்கா இல்லையான்னு பெரட்டிக்கிட்டே இருப்பான். எப்போ ஆண்டவர் நன்மை செஞ்சாலும் மாத கடைசியிலே செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர். அவரை நெருங்கி பார்த்தா தான் தெரியும், இந்த பணம் இல்லையே, பொருள் இல்லையே, கஷ்டம் இல்லையே, யார் உதவி செய்வா, யார் எங்களை தூக்கி விடுவா, எங்களை அப்படித்தான் அவர் நடத்துகிறார். நான் ஒரு நாள் இந்த பக்கத்துலேருந்து உதவி எதிர்பார்த்ததில்லை, அந்த பக்கம் தான் அவர்கிட்ட இருந்து தான். அவர் ஒரு நாள் கைவிட்டதில்லை. ஏன்னா விருப்பம் உள்ளவன் வரக்கடவன். காசு இல்லாமல் இலவசமாக வாங்கிட்டு போன்னு சொல்கிறாரு. அவர் இலவசமாக தர்றேங்கிற போது நமக்காக அவர் காத்து நிற்கும் போது, நம்ம கசப்பை அவர் மாற்ற காத்து இருக்கும்போது அவரிடத்தில் மட்டும் நெருங்குவோம். நிச்சயமாக நம்முடைய கசப்புகள் எல்லாம் அவராலே மாற்றப்படும், நிச்சயமாக மாற்றப்படும். அதற்காகத்தான் கசப்போடு கூட அவர் அந்த வேதனையோடு கூட சிலுவையில் சுமந்தார். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு அதை மட்டும் தான் சொல்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கூப்பிடுறார். தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள்னு கூப்பிடுறார். அவரோடு நெருங்கி நம்முடைய கசப்புகள் மாறட்டும். நம்முடைய தாகத்தை தீர்க்க இயேசு தாகத்தோடு தொங்கினார். எழும்பி நிற்கலாம்.